ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது கனி ரூபீஸ் சிம்பிள் ஹோம் குக்ஸு. இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதும் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு. இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, அதே பவுலில் 1/2 பவுல் கோதுமை மாவு, கொஞ்சமாக முந்திரி, நெய், இதான் நமக்கு தேவை. எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த 1/2 பவுல் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு 1/2 பவுல் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதே பவுலால் கொஞ்சமாக தண்ணி விடணும். 1/2 பவுல் போதும். அது ஜஸ்ட்டு மெல்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஏதாவது வேஸ்டர்ஸ், ஏதாவது மண் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது வராமல், அது நம்மளுக்கு ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். இல்லைனா அதை டேரெக்டாக கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஹீட் பண்ணி இது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம், வடிகட்டி. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதே போல வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். இந்த நெய்லேயே முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு கோதுமை மாவு சொன்னோம்ல, அதை இந்த நெய்யில் டைரெக்டாக போட்டு ஃபுல் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கிட்டு கை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விடணும். வதக்கி இது எதுக்காக இந்த மாதிரி வதக்குறோம் அப்படின்னா, அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. அது கோதுமை மாவுனே தெரியாது அந்த ஸ்வீட்டு, அதுக்காக. இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். இந்த கை விடாமல்
2 மினிட்ஸ் இப்படியே கிண்டணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, அதை இதில் போட்டுருவோம். நெய் இன்னும் நமக்கு தேவை அப்படின்னா அடிஷ்னலாக இப்படி ஃபைனலாக ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.